ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அயர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம வீட்டிலையே நம்ம ப்ளவுஸஸை வந்து அயர்ன் பண்ணிக்க முடியும். நிறைய வீடியோஸ் பார்த்துட்டுப்பீங்க. இப்போது சாரீ ட்ராப்பிங் ப்ரீ ப்ளீட்டிங் வந்து நிறைய வீடியோஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி ப்ளவுஸுக்காக எந்த வீடியோவும் நான் பார்க்கல. ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ப்ளவுஸ்க்கான வீடியோ வந்து நம்ம போடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ பர்ஃபெக்டாக நம்ம வீட்டிலையே நம்ம ப்ளவுஸஸை வந்து இனிமேல் அயர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரொம்ப ஃபினிஷிங் இல்லாத ஸ்டிச்சிங்க்கு கூடவும் நல்ல ஃபினிஷிங்காக காட்டக்கூடியது வந்து இந்த அயர்னிங் தான் லாஸ்ட்டாக பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இந்த அயர்னிங்கை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணோம், எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங்கும் ஃபினிஷிங்காகவே தெரியும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய அயர்ன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு 300 சம்திங்கில் தான் நான் இந்த அயர்ன் பாக்ஸ் வந்து வாங்கினேன் அமேசானில். ஸோ இந்த மாதிரி சாதாரண வெயிட்லெஸ் அயர்ன் பாக்ஸை வச்சுட்டே நம்ம வீட்டில் வந்து ஈஸியாக அயர்ன் பண்ணலாம். அதில் வந்துட்டு நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதிலையே சில்க்கு அந்த மாதிரி கிளாத்தோட மெட்டீரியல் தகுந்த மாதிரி அது ஹீட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. இல்லை நீங்கள் என்ன அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ஹீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஹீட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ளவுஸோட உள் பக்கமாக இந்த பட்டி இருக்குல்ல, அந்த எட்ஜில் அந்த பட்டிக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட்டியை ஃபுல்லாக அயர்ன் பண்ணதுக்கப்புறமா அப்படியே மேலே ஷோல்டர் பக்கமாக சைடு வழியாக ஷோல்டர் பக்கமாக கொண்டுட்டு போய் அந்த நெக்கோட ஷேப்பை வந்து கரெக்டாக உட்கார வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சைடு வழியாக கொண்டுட்டு போய் அந்த நெக்கை வந்து கரெக்டான ஷேப்பில் நீங்கள் அயர்ன் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்ல பர்ஃபெக்டாக நின்றுக்கிறோம். உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும் நான் இந்த மாதிரி அயர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து பேக் சைடும் முடிஞ்சிருச்சு. உள் பக்கமாக அயர்ன் பண்ணாலே போதும். லாஸ்ட்டாக நம்ம வெளிப்பக்கமாக அயர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடில் பட்டியை ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே கசங்கி போயிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ப்ளவுஸ் நான் எடுத்தேன். கொஞ்சம் பழைய ப்ளவுஸும் கூட. ஸோ இப்போது நம்ம பட்டியும் ஹூக் பட்டியும் லைட்டாக அயர்ன் பண்ணி விட்டுருக்கோம். இப்போது அந்த சைடில் ஸ்டிச்சிங் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்டிச்சிங் மேலே வந்துட்டு நம்ம கரெக்டான அந்த லைனை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிச்சிங் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம வந்து வெயிட்லெஸ் தான் யூஸ் பண்ணுறோம் சாரி. அதனால் நல்லா அழுத்தி அயர்ன் பண்ண மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வெயிட் அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அழுத்த வேண்டாம், லைட்டாக அயர்ன் பண்ணாலே போதும். இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹூக் பட்டி இருக்குல்ல, அதிலேருந்து அப்படியே ஷோல்டர் பக்கமாக அயர்ன் பண்ணி விட்டுருங்க. இப்போ தான் மெயின் மேட்டர். இது வந்து என்னென்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த டாட் இருக்குல்ல, ஸோ அந்த டாட்டை அப்படி உள் பக்கமாக விரல் விட்டு அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி மடக்கி விட்டிங்கன்னா அது ஒரு ஃபோல்டிங் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து நல்லா அந்த சுருக்கம் எதுவுமே இல்லாமல் அயர்ன் பண்ணி விட்டுடலாம். இப்படி அயர்ன் பண்ணும்போது தான் அது நல்ல பர்ஃபெக்டான அந்த ஃபோல்டிங் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு தடவை அயர்ன் பண்ணி விட்டாலே அது நல்லா சப்புன்னு அமுங்கி நிற்கும். அண்ட் அந்த கப் ஷேப்பும் வந்துட்டு நமக்கு மாறாது. கஸ்டமர் வந்து ப்ளவுஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த மாதிரி அயர்ன் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் வந்து ஒரே ஒரு லைன் மட்டும்தான் அதில் இருக்கும் ஃப்ரண்ட் சைடில். இதுவே நம்ம அயர்ன் பண்ணாமல் மடித்து வச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கசங்கின மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஃப்ரண்ட் சைட் கப் ஷேப்பே தெரியாது. இப்போ நம்ம ஸ்லீவ்ஸை அயர்ன் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம எப்போவும் அயர்ன் பண்ணுற மாதிரி அயர்ன் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி அயன் பண்ணலாம். பட் இன்னொரு சைடில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்கில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் இருக்குது. ஸோ ஸ்டோன் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி அயன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு தெரியும், ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த கப் ஷேப்பே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கசங்கி ஒரு ஈவனாக இல்லாமல் இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் அயன் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே உடம்புல படிஞ்ச மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் வந்து அவங்க வியர் பண்ணும்போது. இப்போ இந்த பக்கம் அயன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹீட் அப்பப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அல்லது செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளாத் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் அதே மாதிரி ஹீட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பட்டியிலேருந்து அப்படியே அந்த ஆம்கோல் சைடில் அயன் பண்ணி விட்டுறேன். இப்போது அயன் பண்ணிவிட்டு நெக் சைடில் நம்ம மேல் பக்கமாக அயன் பண்ண முடியாது. லைட்டாக அந்த ஷோல்டர் பக்கம் மட்டும் அயன் பண்ணி விட்டுட்டு நெக்கை வந்து கரெக்டான அந்த ஷேப்பில் உட்கார வைக்கிறதுக்காக நம்ம வந்து உள் பக்கமாக அயன் பண்ணுவோம். ஏன்னா நெக் சைடில் நம்ம ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுனால. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹீட் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஷோல்டரில் அந்த லைனை மட்டும் கரெக்டாக உட்கார வச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள் பக்கமாக அந்த நெக்கை வந்து நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த நெக் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும், அந்த ஃபோல்டிங்லேயே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஆம்கோல் பக்கமும் லைட்டாக அயன் பண்ணி விடலாம். அண்ட் இந்த கப் ஷேப்பில் வந்து நான் வந்துட்டு அந்த ஃபோல்டிங் பண்ணாமல் அயன் பண்ணி வைக்கிறேன். அது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த பக்கம் ரைட் சைட் பண்ணும்போது அந்த ஃபோல்டிங் பண்ணி நான் வந்துட்டு அயன் பண்ணி காமிச்சிருந்தேன். இப்போ வந்து நான் அந்த ஃபோல்டிங் பண்ணலை, சும்மா அப்படியே மெயின் டாக்கில் அந்த ஃபோல்டிங்கை எடுத்து விட்டு அதுக்கு மேலே அயன் பண்ணுறேன். பட் ஆனால் அதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ செகண்ட் ஸ்லீவ்ஸையும் அயன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸ் அயன் பண்ணதுக்கப்புறமா அதை திருப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஃபினிஷிங்காக அயன் பண்ணணும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் போதும். இல்லை வீட்டில் நமக்கு தான் அயன் பண்ணுறோம் அப்படின்னா சாதாரணமாக அயன் பண்ணாலே போதும். இப்போ நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமாக அயன் பண்ணிக்கோங்க. லைட்டாக பேக் சைடில் வெளிப்பக்கமாக அயன் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு தடவை அயன் பண்ணி மேல் வாக்கில் லைட்டாக அயன் பண்ணால் போதும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன். அது வரைக்கும் டடா பாய்.